வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்மளோட பாரம்பரிய ஸ்வீட் ரெசிபியான கெட்டி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே போல் பலகார ரெசிபி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கெட்டி உருண்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ கெட்டி உருண்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கெட்டி உருண்டை பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை பயிரை வறுத்துட்டு அதை உடச்சி தோல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவு அரைச்சி செய்வாங்க. எல்லாராலையும் அது செய்ய முடியாது. அதனால தான் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பில் செஞ்சு காட்டியிருக்கேன். டேஸ்ட்டில் எந்தவித வித்தியாசமும் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். பாசிப்பருப்பு வச்சே நம்ம செய்யலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை பார்த்தீங்கன்னா 2 பாதியாக பிரித்து வறுத்து எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுக்கணும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா வறுத்திங்க அப்படின்னா எல்லா பருப்பும் ஒரே மாதிரி வறுபட்டு வரும். அதே போல் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சுக்குவோம். மீதம் இருக்கிற பருப்பையும் அதே போல் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே பருப்பை அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்திங்கன்னா தான் எல்லா பருப்பும் நல்லா வறுபட்டு மாவு நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும். உருண்டைக்கு டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதே இது வந்து நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு தான் எல்லா அளவும் சொல்லியிருக்கேன். நீங்கள் பாதி அரை கிலோவுக்கு செய்கிறீங்கன்னா அது அளவுகளை குறைச்சிக்குங்க. 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கைவிடாமல், அப்போ தான் ஒத்தாப்பில் நல்லா வறுபட்டு வரும். இப்போ அரிசியும் பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. அரிசி வறுபட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏலக்காய் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வறுபட்டு வரணும். இப்போ இதையும் பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பு கூடயே நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன். கெட்டி உருண்டைக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க நல்லா பக்குவமாக அரைச்சி கொடுப்பாங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா லேசான கொரப்போட அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு தான் கெட்டி உருண்டைக்குன்னு நீங்கள் மிஷினில் கொடுக்கும்போது சொல்லிவிடுங்க. அப்படி நீங்கள் கொஞ்சமாக செய்கிறோம் வீட்டில் அரைக்கிறீங்க அப்படின்னாக்கா அரைச்சிட்டு நீங்கள் சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்குங்க. மிக்சியில் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிக்குங்க. கொஞ்சம் லைட்டான கொரப்போட இருக்கணும் மாவு. இப்போ மாவு பாருங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கரெக்டாக லேசான கொரப்போட அரைச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் கெட்டி உருண்டைக்கு. இப்போ இந்த மாவு வந்து ஒரு பேஷனுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாவை வந்து நீங்கள் பாதி செஞ்சுட்டு பாதி கூட எடுத்து வச்சு 1 மாதம் கழித்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், கெட்டு போகாது. நான் இன்றைக்கி எல்லா மாவும் தான் செய்ய போகிறேன். எல்லா மாவையும் பேஷனில் கொட்டிக்கிறேன். இப்போ இதுக்கு மற்ற பொருள் எல்லாம் நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன். அதை கடாயில் சேர்த்து நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இது அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் இருக்கும். இப்போ எள் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். இப்போ எள்ளை வறுத்து கொட்டினதுக்கப்புறம் இதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா லைட்டாக வறுத்தோம்னா போதும், ரொம்பலாம் வறுக்க வேணாம். அந்த பொட்டுக்கல்லில் லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவக்கலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பொட்டுக்கல்லில் லைட்டாக சூடு ஏறினா போதும். இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுட்டு இதையும் அந்த எள்ளு கூடவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் உள்ள தேங்காயை எடுத்து இது போல் சின்ன சின்ன பல்லாக கீறி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இது போல் கட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் இது 1 கிலோ மாவுக்கு அளவு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக செய்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு அளவுகள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தேங்காயை பார்த்தீங்கன்னா கடாயில் சேர்த்து அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ வறுத்த தேங்காயை இது கூட சேர்த்துக்குவோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ அடுத்து நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிக்குவோம் உருண்டை பிடிக்கிறதுக்கு. அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். பாகு வெல்லம்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும், உருண்டை வெல்லம் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாகு பதத்துக்கு நல்லாயிருக்கும். வெல்லமும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 1 கிலோ வெல்லம் சேர்த்து அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்குவோம். அதில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு கரைச்சி அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகு பதம் ரெடி பண்ணுவோம். இப்போ வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டின வெல்லத்தை நல்லா அதே பாத்திரத்தை கழுவிட்டு திரும்பவும் அதிலேயே மாற்றிக்கிறேன். எவ்வளோ தூசு மண் இருக்குது பாருங்கள் வெல்லத்தில், அதனால் வடிகட்டிகிட்டே செய்யுங்க. இப்போ இதில் மாற்றி நல்லா அடுப்பை லோ டு
ஹை ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி வச்சு நல்லா வெள்ளைப்பாகு திக்காகி வர வரைக்கும் காய்ச்சிக்குங்க. வெள்ளைப்பாகு வந்து நல்லா வெந்து வரணும், வெல்லம் வெந்து நல்லா திக்காகி வரணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாகுபதம் எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. நம்ம இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுருவோம். ஏலக்காய் இதில் நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு, அதனால் ஏலக்காய் சேர்க்க வேணாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ எல்லா பொருளையும் நல்லா கலந்து வச்சுக்குவோம். அந்த பக்கம் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் கொதிச்சிகிட்டு இருக்கு. அதுக்கிடையில தான் இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா கலந்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆனோடனே ஊற்றி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுக்குங்க. இப்போ மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். வெள்ளைப்பாகு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். இப்போ வெல்லம் கொதித்து நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பாகுபதம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வெல்லத்தை இதில் இது போல் சேர்த்துக்குங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையக்கூடாது. நம்ம இப்படி சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா திரண்டு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். கையில் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே தளர்வான ஒரு பதத்தோடு இருக்கும். இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இதுதான் கரெக்டான பாகுபதம். இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்குங்க. இப்போ பாகுபதம் ரெடி ஆகிடுச்சு. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி வெள்ளைப்பாகை கீழே இறக்கி வச்சுருங்க. இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லா மாவுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லத்தை சேர்த்து உருண்டை பிடிக்க முடியாது. ஒரு 4-5 உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்து போட்டுக்குங்க. அதுக்கு தேவையான அளவு நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை வந்து கையால் கலந்து விட்டுறாதீங்க. வெள்ளைப்பாகு நல்லா சூடாக இருக்கும். ஒரு கரண்டி வச்சு எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு சூடு குறைஞ்சிருக்கும். நல்லா வெதுவெதுப்பான சூட்டோடு இருக்கும். இந்த வெதுவெதுப்பான சூடு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நீங்கள் டக்குன்னு இதை உருண்டையாக பிடிச்சி வச்சிடணும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டையை பிடிச்சிருங்க கையோட. அதுக்கு தான் ஒரு 4-5 உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்குங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு கலந்து பார்க்கும் போதே தெரியும் வெள்ளைப்பாகு போதுமானு. அதுக்கு தகுந்த அளவு ஊற்றி கலந்து எடுத்துக்கங்க. இப்படி பிடிச்சோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்க பிடிக்க வரணும். நல்லா 2 கையால் இது போல் இருக்க பிடிச்சி வச்சுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு இது போல் உருண்டைகளாக பிடிச்சிக்குங்க. உருண்டை பிடிச்சதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெறும் மாவில் ஒரு தடவை பெரட்டி எடுத்து வைக்கணும். அப்போ தான் உருண்டை நல்லா அழுத்தமாக நமக்கு இருக்கும். 1 மாதம் ஆனாலுமே கெட்டு போகாமல் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த உருண்டை. நல்லா இது போல் மாவில் பெரட்டி எடுத்து வச்சுக்குங்க. பிடிக்கிற உருண்டைகள் எல்லாமே இது போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இதை வந்து கொஞ்சம் குயிக்காக செய்யணும். நம்ம அந்த வெள்ளைப்பாகோட சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம இது போல் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கணும். ஒரு பாதி நம்ம பிடிக்கங்காட்டியுமே பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகில் சூடு ஆறிடும். அப்போ வந்து லைட்டாக நம்ம அடுப்பில் சூடு பண்ணிக்கலாம் வெள்ளைப்பாகு சூடாக இருந்துச்சுன்னா தான் உருண்டைகள் பிடிக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லா உருண்டைகளும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம இன்றைக்கி எடுத்த அளவுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 48 உருண்டைக்கிட்ட எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் செய்கிற அளவுகளை பொறுத்து உங்களுக்கு அளவுகள் கிடைக்கும் உருண்டை. சரியான அளவுகளோட தெளிவான விளக்கத்தோட வீடியோ கொடுத்துருக்கேன். நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.